Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 10 வாசிப்போம். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியும் பசும்பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகர் அல்ல. எல்லாம் நல்லா விளங்குது. இப்போ என்ன சொல்லுதுன்னு, ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி, ஞானமும் விவேகமும் ஒன்னா இருக்கிறாங்க, குடியிருக்கிறாங்க, ரூம்மேட் மாதிரி ரெண்டும். ஞானம் வந்ததுன்னா விவேகமும் வந்துருது. விவேகம்னா என்ன? விவேகம்னு சொன்னா காமன் சென்ஸ். காமன் சென்ஸ் தமிழ்ல இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பொது அறிவுன்னு சொன்னா நல்லா இல்லை, அது காமன் சென்ஸ்னு சொன்னா தான் நல்லா இருக்கு. எத்தனை பேர் காமன் சென்ஸ் இல்லாத கிறிஸ்டியன்ஸை பார்த்துருக்கிறீங்க? கிறிஸ்தவர்களை காமன் சென்ஸ் கொஞ்சம் கூட, காலனா காமன் சென்ஸ் இருக்காது, கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இருக்காது. காமன் சென்ஸ் சொன்னாலும் அவங்களுக்கு கோபம் வரும். காமன் சென்ஸ் எல்லாம் வேணாங்க, எனக்கு கர்த்தருடைய அறிவு இருக்குது. அட, கர்த்தருடைய அறிவு இருந்தா காமன் சென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால், அதிலே நடந்தால், கர்த்தருடைய வார்த்தையை அங்கீகரித்தால், ஞானம் கூப்பிடுகிற போது செவியை கொடுத்தால், இந்த ஞானத்தின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே வந்தால் எது அதிகமாகும்? காமன் சென்ஸ் அதிகமாயிக்கொண்டே போகும். நிறைய பேருக்கு இன்னைக்கு பெரிய தரிசனமும் வெளிப்பாடும் கிடைக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் காமன் சென்ஸ் வரணும். காமன் சென்ஸ் இல்லாம தரிசனமும் வெளிப்பாடும் கர்த்தர் கொடுத்தாருன்னா ரொம்ப டேஞ்சர் ஆயிடும். ஹலோ, நான் பார்த்துருக்கேன் நிறைய காமன் சென்ஸ் இல்லாத ஆளுகளுக்கு நிறைய வெளிப்பாடும் தரிசனமும் வரும்போது கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லாம கொண்டு போய் அதை உபயோகப்படுத்துவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கவனமா தொடர்ந்து கேட்கிற வேளையில எது அதிகரிக்குது? காமன் சென்ஸ் அதிகரிக்கிறது. ஒரு காரியத்தை குறித்து அதை நிதானிக்கக்கூடிய திறமை, காமன் சென்ஸ், இது எப்படி அது அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை அதிகரித்து கொண்டே போகிறது. வாழ்க்கையில காமன் சென்ஸ் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அது இந்தியாவில் ரொம்ப முக்கியம் காமன் சென்ஸ். நிறைய காமன் சென்ஸ் வச்சே நிறைய பிரச்சனை வரும். இங்க ரொம்ப எக்ஸ்ட்ராவாவே தேவைப்படுது காமன் சென்ஸ். அந்த காமன் சென்ஸ் எங்க இருந்து வருது? சாதாரண ஒரு அறிவு, ஒன்றை பார்த்து தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நடந்து கொள்ளக்கூடிய திறமை எங்கிருந்து வருகிறது? கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பதன் மூலமா வருது. கர்த்தருடைய வார்த்தை பல காரியங்களை உங்களுக்கு போதிக்கிறது. இது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி பல காரியங்கள் உள்ள போய்விடுது, இருதயத்துக்குள்ள போய்விடுகிறது. அதை கழுத்துல நீங்கள் பூண்டு கொண்டிருக்கும் போது, அதை இருதயத்தில் நீங்கள் எழுதி வைத்திருக்கும் போது என்ன ஆகிறது? சில சூழ்நிலைகள் வரும்போது, சிக்கல்கள் வரும்போது காமன் சென்ஸ் உடனடியாக உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. காமன் சென்ஸ் ரொம்ப ஹை லெவல்ல இருக்குது. நிறைய காமன் சென்ஸ் இருக்கிறது. ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். இது தமிழ்லயும் கொஞ்சம் குழப்பமா இருக்குது, ஆங்கிலத்திலையும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஆங்கிலத்தில் I will have knowledge of witty inventions இருக்குது. விஸ்டம், ஞானம் இருக்கும்போது I will have knowledge of witty inventions. witty inventionsனா இதை தமாஷ், புதுசா தமாஷ் பண்றது, தமாஷை கண்டுபிடிக்கிறது, புது விளையாட்டை கண்டுபிடிக்கிறது, ஜோக்கை கண்டுபிடிக்கிறது. நிறைய பேர் நினைச்சுக்கோங்க அது கூட கர்த்தரிடத்துல தான் வருதுன்னு. ஒருவேளை வரலாம், ஆனால் அந்த வசனம் அதை சொல்லலை. ஆங்கிலத்தில் படிக்கும்போது ஒருவேளை அதை சொல்ற மாதிரி தெரியுது, ஆனால் அது அதை சொல்லவில்லை. இதை புது தமாஷை கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லலை. ஞானம் வரும்போது அது என்ன சொல்ல? நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் என்று சொல்ற. விட்டி இன்வென்ஷன்ங்கிறது மூல பாஷையில பார்க்க போனால், அது ஏன் அப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னு தெரியல. மூல பாஷையில பார்க்க போனால் என்ன சொல்லுகிறது? பிசாசனுடைய பொல்லாத நோக்கங்களையும் தந்திரங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு வருகிறது. நல்லா கவனிங்க, பொது அறிவு நமக்கு வருது. அப்புறம் என்ன? பிசாசனுடைய தந்திரங்களையும் அவனுடைய தீமையான நோக்கங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு நமக்கு வருகிறது. அதை தான் அங்க குறிக்கிறது. அது ரொம்ப நல்லா அறிந்து, நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். பிசாசு பல நேரத்தில் பல தந்திரமான திட்டங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு என்று வைத்திருக்கிறான். நம்மை தவறான வழியில் எடுத்து செல்லும்படியாக தவறான காரியங்களை அவன் தீர்மானித்து வைத்திருக்கிறான், திட்டம் போட்டு வைத்திருக்கிறான், தந்திரங்களை அவன் வைத்திருக்கிறான் ஆயத்தமாக. இவைகளை குறித்த அறிவு நமக்கு எப்படி வருகிறது? கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற வேளையிலே அவைகளை குறித்த அறிவு நமக்கு வருகிறது. பிசாசு என்ன தந்திரம் போடுறானோ அதை முன்கூட்டியே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய திறமை நமக்கு வருகிறது. இது பிசாசனுடைய தந்திரம், இது சாத்தானுடைய கிரியை, இது சாத்தானுடைய வேலை என்பதை துரிதமாய் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு வருகிறது. இதெல்லாம் எங்கிருந்து வருது? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருது. இது மிகவும் ஆதாயத்தை நமக்கு கொண்டு வருது.
எத்தனை பேருக்கு இந்த ஆதாயம் தேவை? வலது கரத்துல தீர்க்காயுசு, இடது கரத்துல செல்வமும் கனமும். அதை கழுத்துல பூண்டு கொண்டிருக்கும் போது நல்ல கயிறு போட்டு லீஷ் போட்டு நாயை வச்சிருக்கிற மாதிரி, கயிறு கட்டின நாய் மாதிரி அப்படியே இருக்கிறோம். கர்த்தர் எங்கெங்க இழுத்துட்டு போறாரோ அங்கங்க போறோம். தவறான காரியங்களுக்கு நாம் நுழைய முடியாது. ஏன்னா இந்த கயிறு நம்ம பாதுகாக்குது, அதுல இருந்து இழுக்குது. இருதயத்தில் எழுதுகிறோம், வாயில அறிக்கை செய்கிறதன் மூலமாக இருதயத்தில் அவைகள் எழுதப்படுகிறது. எழுதப்படும் போது உள்ள போகிறது, எல்லாம் நிறையுது. இருதயம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையால் நிறைந்திருக்கிறது. அப்ப என்ன நடக்குது? விவேகம் நமக்கு வருகிறது, காமன் சென்ஸ் அதிகமாகிறது. ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொண்டு விளங்கி கொண்டு அதன்படி நடந்து கொள்ள இந்த உலகத்தில் ஞானமாய் ஜீவிக்க நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சாத்தான் பலவிதமான தந்திரங்களையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறான். அவைகளை கையாள ஆயத்தமாக இருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையிலே. அவைகளை குறித்த ஒரு அறிவும் நமக்கு உண்டார். சாத்தானுடைய திட்டத்தை டக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறமை நமக்கு உண்டாகிறது. கர்த்தருடைய வசனத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாய் நினைத்து அதை மேன்மைப்படுத்தும் போது, அதை தியானிக்கும் போது, அதை நம்முடைய இருதயத்தில் எழுதும் போது நிச்சயமாக அதனுடைய ஆதாயம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆதாயத்தை காட்டிலும் பெரிதாக இருக்கிறது. நீங்க பணத்தை சம்பாதிக்கலாம், இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கலாம், திடீர்னு அது இல்லாமற் போகலாம். ஆனால் இந்த ஆதாயம் கர்த்தருடைய வார்த்தை இருந்ததுன்னா இதன் மூலமா மறுபடியும் சம்பாதிக்கலாம், எப்போ வேணா சம்பாதிச்சுக்கலாம். இதன் மூலமா எப்போ வேணா நம்ம நல்லா இருக்கலாம். இதன் மூலமா எப்போ வேணுமானாலும் நாம் ஆசீர்வாதமாக வாழ முடியும்.